ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஃபியர் இருக்குது சார். படிப்பில் இருந்துருக்கு, ஃபேமிலியில் இருந்துருக்கு, வேலையில் இருந்துருக்கு, பிஸ்னஸில் இருந்துருக்கு, பண சம்மந்தமாக இருந்துருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிட்டேன், இதுலேருந்து எனக்கு தப்பிக்க முடியாதான்னு இந்த மாதிரி பயம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழிபாடு பண்ணுறது, இதுக்காக தாங்க நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலம் சொன்னாங்க இல்லையா. இந்த ராகு கால வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரும் அற்புதமான வழிபாடாக இருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்லித்தரேன், இது உங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் நட்சத்திரம் என்னென்னு பார்த்துக்கோங்க. இந்த நட்சத்திரத்துலேருந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 9வது நட்சத்திரம், 9th நட்சத்திரம்னு சொல்லுவாங்களே, இந்த நட்சத்திரத்துக்கு அந்த அன்னைக்கு துர்காம்பாலை வழிபாடு பண்ணுங்கள். ரொம்பவுமே விசேஷம். ஒருவேளை நீங்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் அந்த நட்சத்திரத்துலேருந்து 9வது நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் 9வது நட்சத்திரம், நீங்கள் வந்து கிருத்திய நட்சத்திரம் அதுலேருந்து 9வது நட்சத்திரம், நட்சத்திரம் அதனுடைய பெயர்களை வந்து படித்து கொள்ளுங்கள். அதுலேருந்து 9வது நட்சத்திரம், உங்கள் நட்சத்திரத்தை 1ன்னு எடுத்துகிட்டு 9வது நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் வந்து துர்காம்பாலை பிரார்த்தனை பண்ணி அம்பாளுக்கு எலுமிச்சம்பழம் மாலையை போட்டு அம்பாளுக்கு வந்து புஷ்பம் வச்சு வழிபாடு பண்ணுவாருங்க. உங்களுக்கு நிறைய ஃபியர் வந்து உங்களுக்கு போயிடும். அதே மாதிரி உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கும் அம்பாளை வழிபாடு பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும். அது வந்து நான் ஏற்கனவே அவங்கள்ட்ட சொன்னி அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடச்சிருக்கு. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறும். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ்.